ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர் தாங்க. பொதுவாக வந்து விவசாயத்தில் வந்து எல்லா காலகட்டத்திலையுமே வந்து புது புது மிஷினரிஸ் வந்து வரவேற்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு புது மிஷினரிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் வீடரில் பல்வரைசர் ப்ளஸ் சாஃப்ட் கட்டர் வந்து அட்டாச் பண்ணி ஒரு மிஷின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த மூணுமே தனித்தனியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது மூணுமே அட்டாச் பண்ணி ஒரு சிங்கிள் மோட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஒரு விவசாயி வந்து எல்லா வேலையுமே செஞ்சதுக்காக, அதாவது தீவனம் அரைக்கிறதுலேருந்து தீவனம் கட் பண்ணுறதுலேருந்து அதில் இப்போ மட்டைகளை வந்து கட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மிஷினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய தேவை என்ன, இது எந்த மாதிரி நான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். கடந்த பதிவுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரியில் வந்து சாப் கட்டரில் பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷனாக பார்த்துருந்தோம். மினி சாப் கட்டரில் அப்டேட் வெர்ஷனும் பார்த்துருந்தோம், மினி வெர்ஷனும் பார்த்துருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வரவேற்பு வந்து கிடச்சிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக வந்து ஒரு மிஷின் வந்து லான்ச் பண்ணியிருந்தா சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சார். சார் என் பேர் ஜெயபால். கம்பெனி பேர் ஸ்ரீ ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரீஸ். இருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூருங்க. மாவட்ட பஸ் அனைத்தும் அந்த இடத்துல தான் இருக்கும். கம்பெனிக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஒரு 3/4 கிலோமீட்டர் தாங்க. ஓகே, பவர் வீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நிறைய மிஷினரிஸ் வந்து ஃபீல்டில் இருக்குது. அதாவது விவசாயத்தில் வந்து பவர் வீடு வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, நிறைய கம்பெனிஸும் உள்ளே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பல்வரைசரும் வச்சுருக்கீங்க, ஷட்டரும் வச்சுருக்கீங்க. என்ன கான்செப்ட் சார் இது? சார் பவர் வீடர் வந்து இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற செட்டப்பு தனியாக இருக்குதுங்க. அதே மாதிரி சாப் கட்டர் தனியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிகள் இருக்குது. இதை ரெண்டுத்தையுமே ஒருங்கிணைத்து இது மூலமாகவே ஆப்ரேட் பண்ணக்கூடியதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய விவசாயிகள் என்கிட்ட பவர் வீடர் வச்சுருக்கங்க, நீங்கள் செய்யக்கூடிய அந்த மினி ஸ்ரெட்டர் மிஷின் மூலமாக இதை இயக்குனாக்க எங்களுக்கு வந்து எல்லா செலவுகளுமே கம்மி பண்ணிக்கிடுவோம். மோட்டாரோடைய செலவு ஒரு 20,000 கொடுத்து வாங்கிக்கிறோம்னா அதை மிச்சப்படுத்திக்கிடுவோம். அது மூலம் அது மட்டும் இல்லை, ஒரு தோட்டத்துக்குள்ளே கொண்டுட்டு போகும்போது அந்த தோட்டத்தில் வந்து பவர் அவைலபிலிட்டி இருக்கிறது இல்லை. அது மட்டும் இருந்தாலும் பவர் இருந்தாலுமே அது வந்து 3 phase லைனாக இருந்தால் கவர்மெண்டோட இதில் இருக்குது, இல்லீகலாக நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது. அதனால கேபிள் ரொம்ப தூரம் போட்டாலுமே ஏதாச்சும் எர்த்து இதோ பாஸ் ஆயிடுச்சுன்னா சிக்கலாக போயிடும். அதனால நாங்க பவர் வீடர் வச்சுக்கிறோம், பவர் டில்லர் வச்சுக்கிறோம். இந்த பவர் டில்லர் மூலமா நீங்க செய்யக்கூடிய மினி ஸ்ரெட்டர்ல வச்சு எங்களுக்கு இந்த ஒரு மிஷின் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம செஞ்சு பார்க்கலாமே. ஏற்கனவே வந்து விக்ரம் சாப் கட்டரை வந்து ஈஸியான முறையில் நல்ல அருமையான விஷயத்தை கொண்டுட்டு போய் மக்களுக்கு சேர்த்தேன். அதுபோல் இந்த விஷயத்தையும் சேர்க்கணும்னு தான் என்னுடைய ஆசைங்க. சரி, அதுக்கான முயற்சிகள் எடுத்து செய்யும்போது அந்த மிஷின் நல்லா பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை நீங்கள் வந்து வீடியோவில் லைவாக நீங்கள் பார்க்கலாங்க. ஓகே, இப்போ இந்த 3 மிஷினையும் வந்து ஒன்றா சேர்த்து ஒன்று பண்ணுறதால விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் லாபம் சார்? அவங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்னா, ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கரை தோட்டம் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த பவர் வீடரை வச்சுக்கிட்டுங்க, அந்த பவர் வீடரை வச்சு அவங்களே உழுதுக்கலாம், பாரணிச்சுக்கலாம், வட்டப்பாத்தி போட்டுக்கலாங்க, களை எடுத்துக்கலாம். ஸோ மல்டி பர்பஸான இதை வந்து இந்த பவர் வீடர் பவர் டில்லர் மூலமாக நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. அப்போ அந்த பவர் வீடர் பவர் டில்லரை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு மாடு வச்சிருக்காங்க, ஆடு வச்சிருக்காங்க, கோழி வச்சிருக்காங்க, மற்றபடி தென்னை தோப்பெல்லாம் வச்சிருக்காங்க, வேஸ்டேஜ் எல்லாம் நிறைய கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க இந்த மிஷின் இது மாதிரி ஒரு மினி ஸ்ரெட்டர் வாங்கிக்கிட்டாங்கன்னா இது மூலமா ஆப்ரேட் பண்ணி இதுல ஆங்கிள்லாம் நாம கொடுத்து சப்போர்ட் பண்ணி இது மூலமா இயக்கிக்கலாங்க. ஓகே, இப்போ இது மூலமா நம்ம இயக்கிறதால என்ன விஷயத்துல அவங்களுக்கு லாபகரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மோட்டர் நம்ம வாங்க போறது இல்லை, இப்போ பவர் வீடர் ஃபங்க்ஷன் பண்ற செலவுலேயே பார்த்தீங்கன்னா 2 விதமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சாப் பண்ணிக்கலாம், இன்னொன்று பல்வரைஸும் பண்ணிக்கலாம். அப்படின்ற போது அவங்களுக்கு என்ன விதத்தில் லாபகரமாக இருக்கும் சார்? அது லாபகரம்னு எடுத்துக்கிற முடியாதுங்க சார். லாபகரம்னு எடுக்கிறதை விட அவங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி ஈஸியான ஒரு தோட்டத்துக்குள்ளே கொண்டுட்டு போகக்கூடிய பவர் இல்லாமல் கொண்டுட்டு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாப் கட்டரில் 4 வீல் டயர் வீல் கொடுத்துருக்கோம். அந்த சாப் கட்டரை கொண்டு எங்க தோட்டத்துக்குள்ள எங்கனாச்சும் மூவ் பண்ணி கொண்டுட்டு போய்க்கலாம். கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு தேவைப்படாதுங்க. சரி, மேக்ஸிமம் கரண்ட் தானே போய் அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 3 phase லைன் அவங்களா தனிப்பட்ட முறையில் லைன் வாங்கி வச்சிருந்தா மட்டும்தான் 3 phase லைனை யூஸ் பண்ண முடியும். கவர்மெண்ட் மூலம் கொடுக்கக்கூடிய கரண்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால வேண்டி நிறைய பேர் அதுக்கே வந்து எங்களுக்கு இது போல இருந்தால் தான் ரொம்ப பயன்பாடாக உள்ளதாக இருக்கும், செலவினங்களை கட்டுப்படுத்துற விட இதை வந்து நாங்கள் எந்த ஒரு பயமின்றி நாங்கள் யூஸ் பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பயமின்றி நாங்கள் யூஸ் பண்ணலாம், நினைச்ச இடத்துல கொண்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கேட்டதுனால நாம இதை பண்ணிக்கிறோம். இந்த மிஷினையும் இது 2 மிஷினும் எங்கனாச்சும் நீங்கள் கொண்டு கரண்டே இல்லாத ஒரு ஒட்டக்காட்டில் கூட நீங்கள் கொண்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. மழை பகுதியில் கூட இந்த மிஷினை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர் வீடர் வந்து என்ன ஹெச்பி சார்? இது இந்த பவர் வீடரோட வந்து 9 HP டீசல் இன்ஜின் பேட்டரி ஆப்ரேட்டட் உள்ளது தாங்க. இது வந்து உங்களுக்கு இதனுடைய ஆப்ரேஷன் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம்.
ஓகே, இந்த பவர் பீடர் மூலயமா நம்ம பல்வரைசரோ சரி இல்லை நம்ம சாப் கட்டரோ பண்ணும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது சார்? ஒரு பவர் மூலம் எடுத்து கட் பண்ணுறதை காட்டிலும் இந்த பவர் வீடர் மூலமாக வச்சு கட் பண்ணும்போது பாருங்கள் அதனுடைய ஸ்பீடு அதனுடைய கட்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாவே பக்காவாக வந்திருக்குங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு சின்னதாக ட்ரையல் பார்த்தோம். ஓகே, இப்போ பவர் வீடர் மூலயமா நம்ம ஆப்ரேட் பண்ணுறதால வெறும் தீவனம் மட்டும் வெட்ட முடியுமா இல்லை உரி மட்டைகள் இல்லை தென்னை மட்டை அது மாதிரி ஹெவியான விஷயமா வெட்ட முடியுமா சார்? இந்த பவர் வீடர்னால மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணணுங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா தீவனம் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. தென்னை மட்டை, தென்னையோட அடிப்பாகத்தை ஒரு அடி வெட்டிட்டு ரெண்டா ஓபன் பண்ணி விட்டுக்கலாங்க. தேங்காயோட உரிமட்டை, மர குச்சிகள், மர கிளைகள், வாழை மட்டையோட நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் கிடந்துச்சுனாக்கா அது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்காரங்க வந்து இந்த மிஷினையும் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. இல்லாட்டினாக்க வேற சின்ன குட்டி மிஷினையுமே வாங்கி பயன்படுத்திக்கலாம். அந்த வகையில தான் நம்ம எல்லா மிஷினுமே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணி எப்படி இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு லைவாக பார்த்துடலாமா சார்? கண்டிப்பாக லைவாக பார்க்கலாம் சார். அதுக்கு தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஒரு ஆம்பிஷனே கூட. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணோன்னா எப்படி சார்? இது வழக்கமாக வந்து தனியாக வந்து ஷட்டர் யூஸ் பண்ணுறவங்க பல்வரைசர்லாம் தனியாக யூஸ் பண்ணிவிடுவாங்க. பவர் வீடுன்றப்போ நம்ம இது ஆப்ரேட் பண்ணுறது ஏதாவது கஷ்டம் இருக்குமா? எப்படி எந்த முறையில் ஆப்ரேட் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ லைன் கொடுத்து கரண்ட் போடுறது கூட பயந்துக்கிட்டு தான் போடணும். ஆமாம், ஏன்னா அது போட்டாக்க 3 ஃபேஸ் லைனு ஹெவியான பவர் வரும், அடிச்சிருமா என்னன்னு தோட்டத்துக்குள்ள ஈரப்பதம் இருக்கும். அதனால அதனுடைய லைன்லாம் ப்ராப்பராக இல்லாட்டினா கூட சரியாக ஒர்க் ஆகாது. வெரி டேஞ்சரஸ் தான். பட் பவர் வீடரை வச்சு ரொம்ப எளிமையான ஒரு சின்ன பையன் கூட ஒரு பொண்ணு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான விஷயம்தான். ஓகே, நாங்கள் வந்து இந்த பவர் வீடர் மூலம் ஒரு சாப் கட்டர் பண்ணதுங்கிறது ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் இந்த சாப் கட்டர் இந்த பவர் வீடர் வந்து யாரு கொடுத்துருக்காங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டையில் அவர் வந்து காலேஜ் வந்து கரஸ்பாண்டன்ட் ஸ்கூல் வச்சிருக்காங்க, காலேஜ் வச்சிருக்காங்க. அந்த கரஸ்பாண்டன்ட் தான் கோயம்புத்தூர்ல வந்து 2-3 கம்பெனியை தேடிட்டு எங்களுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. சரி, இதை எப்படா செய்யறதா முடியாதாங்கிறப்போ செஞ்சு அதை சரிப்படுத்தி காமிச்சிடலாங்கிற ஒரு நோக்கத்துல தான் எடுத்தோம். அவரும் கொஞ்சம் எங்களுக்கு வேண்டி டைம் கொடுத்து பண்ணாரு. ஸோ அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவர் மூலமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஓகே சார், பவர் வீடர் இதுக்கு முன்னாடி யாராவது இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்களா இல்லை எப்படி சார்? இது வந்து என்னை எடுத்து நான் பார்த்தேன், சர்ச் பண்ணி பார்த்தேன். இருந்ததுல வந்து யூடியூப்ல பவர் வீடரை வச்சு ஒரு இவ்வளவு பெரிய மினி ஸ்ரெட்டரை வந்து இயக்க முடியுமாங்கிறது பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பவர் வீடர் வந்து ஒரு மினி ஸ்ரெட்டர் வந்து ஒரு 200-250 கிலோவுக்கு மேல இருக்கும். அதுல வந்து இந்த பவர் வீடர் தாங்குமா அப்படிங்கிறது பண்ண முடியாது. பவர் டில்லர்ல வேணும்னா ட்ரை பண்ணாக்க அது வந்து வெயிட் அதிகம், அது விட்ஸ்டாண்ட் ஆகும் அதனுடைய கெப்பாசிட்டிக்கு. பட் பவர் வீடர்ல பண்ண முடியாது. இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுத்து அதை வந்து சப்போர்ட் கொடுத்து ரிஜிட்டா இருக்கிற மாதிரி செஞ்சு பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து பவர் வீடர் ஆன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உரி மட்டைகளை தென்னை மட்டைகளை பற்றி ட்ரை பண்ணிடலாமா சார்? கண்டிப்பாக செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். இந்தியாவுக்குள்ளேயே இது போல் இந்த செட்டப்பில் யாரும் செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேணும்னா நீங்கள் யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மிஷினு பெரிய பண்ணையாளர்கள், நிறைய தோட்டம் வச்சிருக்கிறவங்க, நிறைய தென்னை மரங்கள் தோட்டங்கள் வச்சுக்கிறவங்க கண்டிப்பா இது மாதிரி பவர் டிரைவர் மூலமா மிஷினை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. சார், இப்போ வந்து பவர் வீடர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 9 HP பவர் வீடரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன சார்? இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் 9 HP பவர் வீடருங்க சார். RPM பார்த்தீங்கன்னா 3200. இதனுடைய டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5.5 லிட்டருங்க. சரி, பேட்டரி மூலம் தான் நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகுதுங்க. டீசல் இன்ஜின்னு, சரிங்களா? டீசலோட இது 5.5 லிட்டரு. ஓகே, இது பேட்டரி. இதனுடைய இது பார்த்தீங்கன்னா இது பவர் வீடர் இதில் இது சாப் கட்டரில் யூஸ் பண்ண பிறகு டயரை கழட்டிட்டு நம்ம வந்து இப்போ இது அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாங்க. அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 அடி லென்த்து வருங்க. அதனுடைய டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி டெப்த்துக்கு 2 அடி டெப்த்துக்கு போகுங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது சொல்லிடுறேங்க. இதை எடுத்து இதனுடைய பேட்டரி ஒரு சைடு போட்டிருப்போங்க. ரெண்டுத்துமே போட்டுட்டு வச்சுக்கிற கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா டவுன் ஆகி போயிடும் பேட்டரியோட இது. ஆப்ரேட் பண்ணுறப்ப மட்டும் நம்ம இதை எடுத்து லாக் பண்ணிக்கிறலாம். ஓகே, லாக் பண்ணியாச்சுங்களா? இப்போ வந்து இது வந்து நியூட்ரலில் தான் வச்சுக்கிறோம். ஏன்னா நியூட்ரலில் வச்சா தான் இது வந்து ரன் பண்ண முடியும். நீங்கள் கேரில் போட்டிங்கன்னா மிஷின் இழுத்துட்டு போயிருங்க. அதனால வந்து இப்போ நியூட்ரல் பண்ணியிருக்கிறோம். 1 இருக்குது, 0 இருக்குது, 2 இருக்குதுங்க. ஃபார்வர்டு ரிவர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் ஆப்ரேட் பண்ணுறது இது வந்து இது கிடையாதுங்க, செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது. இதுதான் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், கீ ஆன் பண்ணிட்டோம்னாலே ஸ்டார்ட் ஆயிருங்க. இது பண்ணாலுமே அங்கே ரன் ஆகுதுங்க.
இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தென்னை மட்டையை போட்டோம், அப்புறம் வந்து வாழை மட்டையை போட்டோங்க, அப்புறம் உரி மட்டையும் போட்டோம். இப்போ எல்லாத்தையும் எப்படி கட் பண்ணியிருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், தூள் தூளாக வந்துச்சு பாருங்கள். இந்த கட் பண்ண பகுதியை அப்படியே நம்ம வேஸ்ட்டை வந்து டிஸ்போசல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது அப்படியே வந்து நம்ம மரத்தை சுற்றி போட்டோம்னா இயற்கையான உரம் கிடைக்குங்க. நிறைய மண்புழுக்கள்லாம் நிறையா வந்து ஃபார்ம் ஆகும். அது மூலமாக கோழி வச்சுக்கிறவங்களாம் அதை போட்டு பண்ணிக்கலாம். மண்புழு வளர்றதுனால நிறைய மண் வளம் நல்லா மேம்படும். ஓகே, பொதுவாக வந்து ஒரு மட்டையை வந்து நிலத்தில் சும்மா போடுறதுக்கும் இது மாதிரி கட் பண்ணி போடுறதுக்கும் எத்தனை நாளில் மக்கிடும் சார்? இது கட் பண்ணி போட்ட ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே வந்து மக்கிடுங்க. கட் பண்ணாமல் அப்படியே நாள் கணக்கில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாத கணக்கில் ஆகுங்க மக்கிறதுக்கு. ஓகே, அது மட்டும் இல்லை, இதை வந்து அப்படியே ஈரப்பதத்தை மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே ஈரப்பதத்தை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, மரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமான வேர்களுக்கு சென்றுக்கிட்டு போகுங்க. ஓகே, உரங்களும் வந்து நிறைய தூளாக போச்சுனாக்கா உரம் போய் ரீச் ஆகாதுங்க, மரத்துக்கெல்லாம் போய் கிடைக்காது. இது போல் பண்ணும்போது தான் நிறைய அப்படியே உரத்தை இது மூலமாக இருக்கக்கூடிய சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே போகுங்க. ஓகே, இப்போ ஆடான வந்து தென்னை மட்டை வாழை மட்டையை வந்து கட் பண்ணிருச்சு. இப்போ வந்து தீவன புல் எந்த அளவுக்கு கட் பண்ணுதுன்னு பார்த்துடலாமா? அதனால தானே இந்த மிஷினே நம்ம பண்ணுறோம். டோட்டலாகவே எல்லாம் மல்டி பர்பஸான ஒரு 10க்கும் மேற்பட்ட விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது தானே பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஓகே, பார்க்கலாமா? பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க, மாட்டுக்கு தீவனம் வெட்டுற மிஷினு. எல்லாமே அரை இன்ச்சுக்கு வந்திருக்குதுங்க. தண்டு பகுதியெல்லாம் அழகாகவே வந்திருக்குது. தண்டு பகுதியெல்லாம் பாருங்கள். ஓகே, ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் இது கஸ்டமைஸ்டுன்னு சொல்லி. ஸோ எந்த மாதிரியான விவசாயிகளுக்கு இது ரொம்ப ஏற்றதாக இருக்குன்னு நம்புறீங்க? இது வந்து பெரிய பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, நிறையா ஏக்கரா நிலம் வச்சுக்கிறவங்க, தென்னை மரங்கள்லாம் நிறைய வச்சுக்கிறவங்க, ஒரு ஏக்கர்லேருந்து எடுத்துக்கிட்டாலே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஏக்கரை வச்சுக்கிறப்போ கண்டிப்பாக அந்த பவர் வீடர் தேவைப்படும். பவர் வீடர் வாங்குறவும் போது தென்னை மட்டையெல்லாம் நிறையா வருஷத்துக்கு நிறைய அக்குமுலேட் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு ஸ்ரெட்டர் மிஷின் எடுத்தோம்னாக்கா பிடிஓவில் போட்டு இந்த டிராக்டர் மூலமாக பண்ணும்போது அதுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். ஓகே, இது டிராக்டரில் வாங்குற மிஷின்லாம் மினிமம் ஒரு 1 லேக்குக்கு மேலே இருந்தால் தான் 1.5 லேக்கு போல் வந்துடுங்க. ஓகே, கஸ்டமைஸ்னு முன்னாடியே சொல்லிட்டீங்க. அப்படின்றப்போ ஒரு விவசாயிக்கு வந்து தேவை அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள அவருக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட முடியும் சார்? மிஷின் இது ஃபஸ்ட்டு மிஷின், இதுதான் ஃபஸ்ட்டு மிஷின் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு மிஷின் செய்யும்போது எப்படிலாம் சின்ன சின்ன ட்ராபேக்லாம் நிறையா வந்துச்சு. அதை எடுத்துக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுச்சு. அதனால் இனிமேல் நாம் ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்தாங்கனாக்கா வித்தின் 1 வீக்கு தாங்க, 1 வீக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சப்போஸ் அவங்க பவர் வீடர் வச்சுருக்காங்க, எங்களுக்கு பவர் வீடர் மூலம் வேணும் அப்படின்னாக்கா சப்போஸ் அவங்களுடைய பவர் வீடரை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான பிரேமெல்லாம் செஞ்சு அதுக்கு ரிஜிட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சு அதுலேருந்து நாங்கள் வந்து பெல்ட்டு கொடுத்து கனெக்ட் பண்ணி ரன் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்து அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே, பவர் வீடர் இருந்தாலும் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க, இல்லைனாலும் நீங்கள் செஞ்சு பண்ணி. பவர் வீடர் இருந்தாலும் சரிங்க, பவர் டில்லர் இருந்தாலும் இனிமேல் ஈஸியாக செஞ்சு முடிச்சுக்கலாம். ஓகே, பவர் வீடர் தவிர்த்து பவர் டில்லர்லையும் சொன்னீங்க, வேறு எதெல்லாம் நீங்கள் இதை அட்டாச் பண்ண முடியும் நம்புறீங்க சார்? இந்த பவர் வீடர் மூலமாக சாப் கட்டர் என்னென்ன சாப் கட்டர் சின்ன சாப் கட்டர்லாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா, 1.5 HP 2 HPக்கு அது பவர் வீடர் தேவையில்லை. ஏன்னா அவங்க சிறு குறு விவசாயி தான் இந்த சின்ன மினி சாப் கட்டர்லாம் வாங்குவாங்க, விக்ரம் சாப் கட்டர்லாம் வாங்குவாங்க. அவங்களுக்கு மோட்டார் தான் எக்கனாமிக்கலாக. இப்போ பவர் வீடரில் நீங்கள் அட்டாச் பண்ணுறப்ப இது 9 HPன்னு சொன்னீங்க. இப்போ அதுக்கும் குறைவான பவர் வீடர் HPயில் வந்து இதை அட்டாச் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாங்க. 7 HP 5 HP வரைக்குமே பவர் வீடரில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் 5 HP 7 HP போடும்போது மிஷினோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட வெயிட் வந்து ஒரு 140 kgங்க. இது 140-150 கிலோ வருதுங்க. இதை விட நீங்கள் 7 HP 5 HP போனீங்கன்னா வெயிட் கம்மியாக தான் வரும். ஓகே, அப்போது அந்த வெயிட் கம்மியான மிஷினை வந்து இந்த மாதிரி மினி ஸ்ரெட்டரில் யூஸ் பண்ண முடியாது. சரி சார், ஃபைனலாக வந்து இந்த மாடல், அதாவது 3 மாடலை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு வெர்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதனுடைய ப்ரைஸ் காஸ்ட் எவ்வளோ வரும் சார்? இது இப்போக்கி இது டெவலப்மெண்ட்டுங்கிறதுனால நான் என்னால் கரெக்டான வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டு சொல்ல முடியலைங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக மாறும். என்னென்னா நீங்கள் பவர் வீடர் ஒன்று கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த பவர் வீடருக்கு ஏற்ற போல் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லாம் மாறும். ஓகே, ஸோ அந்த ஃப்ரேமெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு டைம் எடுத்துக்கிறோம். அதை ஃபேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியுங்க. சரிங்களா, ஒரு அப்ராக்சிமேட்டாக நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோங்க. நீங்கள் மிஷின் ஸ்டாண்டர்டு தான், மிஷின் வந்து எப்போதும் ஸ்டாண்டர்டு.
சப்போஸ் மாவரைக்கிறதோட சேர்த்து வேணும்னாக்கா அது ஒரு ரேட் இருக்குதுங்க. மாவரைக்கிறது இல்லாமல் எனக்கு தென்னை மட்டும் தான் வெட்டுவேன் அப்படின்னாக்கா அது ஒரு ரேட்டுங்க. உரி மட்டும் தான் நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் இன்னொரு ஆர்டர் கூட கொடுத்துருக்காருங்க. ஓகே, அதுக்கு தனி ப்ரைஸ் வரும். ஓகே. விவசாயத்தில் வந்து இந்த மாதிரியான புது புது முயற்சிகள் வந்து எப்பயுமே வந்து விவசாயிகள் மத்தியில் வரவேற்கப்படும். அந்த மாதிரி வந்து ஒரு புது முயற்சி நீங்கள் உங்கள் ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரியில் எடுத்திருக்கீங்க. ஸோ இது வெற்றி அடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரீஸுங்கிறது ஒரு ஆஞ்சநேயா இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சாக்க அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக செய்யணுங்கிறது தான் எங்களுடைய எல்லோருடைய நோக்கமுமே. நாங்கள் டீமாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டீம் அனைத்தும் செஞ்ச செயல்பாடு திறன் தான் இது வந்திருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.